நீங்க அண்ணாமலை எடுத்து பாருங்க, தமிழ்நாட்டுல எல்லா ரவுடித்தனம் பண்றவனையும் கொண்டு வந்து கட்சியில சேர்த்துட்டார். கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்துல வச்சு பண்ணிடாங்க. ஆமா, நம்ம 2 பேருக்கு இதானே ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஏய் மூரா, இது டீசன்ட். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே, இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஊருக்குள்ளார கலவரம் பண்றவன், ரகல பண்றவன், பிக்பாக்கெட் அடிக்கிறவன், மாஃபியா வேலை பார்க்கறவன், ரவுடித்தனம் பண்றவன், இந்த மொட்டை கோபல கிடக்குதா, சாராயம் குடிச்சிட்டு பெண்களிடையே வம்பு பண்றவன், சாராயம் குடிக்காம ரவுடித்தனம் பண்ணக்கூடியவன், அப்படியான ஒரு கட்சிக்கு சரியான உதாரணமாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். இதுதான் இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு வேண்டும். நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல? எல்லா ரவுடி எங்க இருக்கானா, நீங்க பாஜக இருக்கிறான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் பார்த்தானா பாஜக கொடி பறந்துட்டு இருக்கிறது, கார்ல கொடி இருக்குது, கட்சி வளர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. நான் கேட்கிறேன், திமுக கொடி ஏத்தினாலோ, அதிமுக கொடி ஏத்தினாலோ, அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடி ஏத்தினாலோ, மதிமுக கொடி ஏத்தினாலோ, விடுதலை சிறுத்தைகள் கொடி ஏத்தினாலோ, அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கும். எந்த பாஜக கட்சிக்காரனோட கொடிக்கு கீழே கல்வெட்டு இருக்குதா? இல்ல, ஒண்ணும் கிடையாது. இந்த நாய் ஊருக்கு போறப்ப, ரோடு பக்கம் போறப்ப என்ன பண்ணிட்டு இருக்குதோ அதே பக்கம் போற பக்கம் எல்லாம் இந்த கொடி கம்பை தட்டிக்கிட்டே போறானுங்க. நான் என்ன வேலை பார்க்குதோ அதே வேலை தான் நான் பிஜேபி காரன் பண்றானுங்க. இன்னைக்குதான் அவருடைய வேட்பு மனு மீதான பரிசீலனை நடந்திருக்கிறது. அனைத்து கட்சிகளும் வேட்பு மனு பரிசீலனை பண்ணதுல அண்ணாமலைக்கு அவருடைய வேட்பு மனுவையே ஒழுங்கா ஃபில் பண்ண தெரியல. அவரெல்லாம் எப்படிங்க போலீஸ் வேலை கொடுத்தாங்க? மூஞ்சடா நீ, ஆத்தாளுக்கு பிறந்த மாதிரி ஆகிற, காட்டுல கரடி பத்த மாதிரி ஒரு ஆளு. நான் கேட்கிற வேட்பு மனுவே ஒழுங்கா நிரப்ப தெரியாத ஒரு ஆள் தமிழ்நாட்டு தலைவியை மாத்த போறேன்னு சொன்னேன். யோ, தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத. அந்த ஆளுக்கு வாயை திறந்தா டயரியா மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்குது. அவன் வச்சிருக்கிறது வாயை திறந்தா தெரியல. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு. எங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, உங்ககிட்ட கொண்டாந்து மைக்கு நீட்டிட்டு நீ என்ன கருத்து சொல்றன்னு கேட்கறதா. டேய், எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்டா. இனிமே எவனாவது கீபோர்டு வாசிக்கிறேன், கபோர்டு வாசிக்கிறேன் நீங்க பார்த்தேன், கையை கால உடைச்சிரும். போங்க. வாயில டயரியா போற ஒரே ஆளு நம்ம அண்ணாமலை தான். நான் கோட்டால எல்லாம் வரல, 2002 தகரப்பட்டி தூக்கிட்டு வந்து PhD டெக்ல சேர்ந்தேன்னு சொல்லி அந்த நாய் அப்படியே சொல்லிச்சு. நீ போ, நான் வரேன். I think I am a beneficiary of the reservation. அவங்க எல்லாருமே reservation beneficiary. In fact நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல போடுற மார்க்ஸ் கார்டு கூட தப்பான கார்டுங்க. 2010 பேட்ச்ல வந்து நான் OBC ஸ்டார் எனக்கு போட்டிருப்பாங்க. ஜெனரல் கேட்டகரியில குவாலிஃபை ஆகி OBC கேட்டகரியில ஸ்டேட் அலோகேஷன் எனக்கு வந்துச்சுங்க. So reservation beneficiary நான். கீழ இருந்து நாங்க எல்லாம் அதை பார்த்திருக்கோம். How it changes a person's life. உன் வாயில இருக்குதுன்னா நாக்கா இல்ல தோசை திருப்பியா? இப்படி மாத்தி மாத்தி பேசுற. தம்பி அண்ணாமலை, PhD டெக்ல இடஒதுக்கீடு இருந்ததுனால தான் தம்பி உனக்கு சீட்டு கொடுத்தாங்க. அந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து திராவிடர் இயக்கம், தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும். அப்ப இந்த வாயை திறந்தா தினம் பொய். தெரிஞ்சே பொய் சொல்லிட்டேன். எங்களை தலைமை அப்படியே வளர்த்திருச்சு. நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா மோடி ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு நல்ல மதிப்பெண், 198% மதிப்பெண் எடுக்கக்கூடிய அனிதா மருத்துவ படிக்க கூடாதுன்னு கொலை பண்ண வச்சானுங்க. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. ஒரு 20,000 புத்தகம் படிச்சேன்னு சொன்ன ஆளுதான் இன்னைக்கு எலெக்ஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாம ஒரு நிக்கிறாப்ல. பள்ளிக்கூடம் போய் ரொம்ப நாளாச்சா, தச்சி விட்டு போச்சு. என்னத்தையா படிச்ச நீ? 20,000 புக்கு, 20,000 புக்கு என்ன படிச்ச நீ? இளமை கனவுகள், அனிதாவின் அந்தப்புறம், கட்டில் சொர்க்கம். ஒரு எலெக்ஷன் ஃபார்ம் உனக்கு ஃபில்அப் பண்ண தெரியல. நீ தமிழ்நாட்டுல பிஜேபி தலைவரா இருக்கனா, உனக்கு கீழ இருக்கிறவங்க எந்த லட்சணத்துல இருப்பாங்கன்னு நான் பார்க்க முடியும். சுத்த முட்டா பசங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு சாதகமானவரை தான் எலெக்ஷன் ஆபீசரா போட்டு வச்சிருக்காங்க. பிரச்சனையே அதுதான். நீங்க ஸ்டேட்டுங்க, நான் சென்ட்ரலுங்க. சென்ட்ரல் நினைச்சா தூக்குங்க, சென்ட்ரல் நினைச்சா இறக்குங்க. தொடர்களே, வருகின்ற தேர்தலில் ஒருவேளை மோடி வெற்றி பெற்றால் ஆச்சரியம் அடைந்து விடாதீர்கள். அது மோடிக்கு மக்கள் தந்த ஆதரவு அல்ல, மோடிக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஆதரவால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஃப்ராட் பசங்க இவங்களெல்லாம் நம்ப கூடாது. ஒரு ஃபார்மே ஒழுங்கா ஃபில்அப் பண்ணது இந்த ஆளு பார்லிமெண்ட்டுக்கு போய் என்ன பண்ணுவாரு? அவரு போலீஸ் வெளியே சொல்லாதீங்க, அதுவும் நீங்க பெரிய அதிகாரி சொல்லாதீங்க, அசிங்கமா இருக்கு. எப்படியும் பிஜேபி ஜெயிக்க போறது இல்ல. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. போன தேர்தல்ல
353 சீட்டு வந்து மோடி சர்க்கார் வாங்குச்சு. கடந்த தேர்தலில் கர்நாடகாவில் ஜெயிச்சாங்க, இன்னைக்கு அதுவும் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில 200 சீட்டு கூட ஜெயிக்க முடியாத மோடிக்கு தேர்தல் கமிஷன் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறது. சார் இவனை என்ன பண்ண சார்? இருங்க ஜனங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கல்லையே பழி போட்டுருவாங்க. வேண்டாம் இவங்களெல்லாம் வேலை விட்டு தூக்கணும். நான் ஒரு வேண்டுகோளை தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றேன். 24 தேர்தலிலே பாஜக தோல்வியடைவது மட்டுமல்ல, டெபாசிட்டே வாங்க முடியாத அளவிற்கு அனைத்து பகுதிகளிலும் பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. நமக்கு நடந்த எந்த புயலுக்கும் எந்த நெருக்கடிக்கும் அவன் எட்டி பார்க்கல, வெள்ளத்துக்கும் வந்து பார்க்கல. இப்படிப்பட்ட நிலையில இவனுக்கு மறுபடியும் ஜெயிச்சானுங்கன்னா சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் இருக்க முடியாது. தம்பி நான் அடுத்து வர ஒரு 5 நிமிஷம் இன்னும் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்டா, விட்டுறாத. முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக மிக சிறப்பாக பேசுகிறார்கள். நான் கேட்கிறேன், மோடிக்கு எதிராக பேசுவீங்களா? ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உணவு சேமிப்பிலிருந்து கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மாநிலம் மத்திய அரசு சேமிப்பு கொடுக்கிறோம். தனியா மத்திய அரசு நாங்க கொடுக்கிறோம், நாங்க உதவி பண்றோம், இந்த அண்ணாமலை போன்ற லூசுகள் பேசிட்டு இருப்பாங்க. நீ லூசு நினைச்சா நான் லூசுரா லூசுரா லூசுரா. இந்த அண்ணாமலை லவடிக்க பால் உட்பட எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டு கொட்டையை பிதுக்கி ஜூப் வச்சு குடிச்சிட்டு நான் மந்திரி பதவி ராஜினாமா பண்றேன். அண்ணாமலை ஏச்சக்கல நாய. உனக்கு எங்கென்றா வருது? மத்திய அரசு தனி நிலப்பரப்பு வச்சிருக்கிறியா? தனி மக்கள் வச்சிருக்கிறியா? மாநிலம் கொடுக்கக்கூடிய பிச்சையில் வாழக்கூடியதான் ஒன்றிய அரசு. பிச்சை எடுத்து தான் ஓட்டு வாங்கினேன். பிச்சை எடுத்து ஓட்டு வாங்கி தானே இந்த நாட்டில் ஆட்சிக்கு வந்த. நீ பிச்சை எடுத்து ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வருவ, நாங்க உங்ககிட்ட பிச்சை எடுக்கணும். எங்க காசு? தினம் ஒரு ட்ரெஸ் மாட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, அந்த காசு எங்க காசியா? யார் காசு அது? இதுல யாருடைய பணம்? இவங்களுடைய பணம். இத பாரு, தெரு தெருவா பேப்பர் பொறுக்கி, பிளாஸ்டிக் பொறுக்கி, வீட்டு வேலை செஞ்சு, கூலி வேலை செஞ்சு, பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து நாலு பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஏழைங்களோட பணம். ஏன் வரி? இட்லிக்கு வரி, சட்னிக்கு வரி, செத்தா வரி, புதைச்சா வரின்னு எல்லாத்துக்கும் வரி போடக்கூடிய ஒரு அயோக்கிய அரசு. 2 இட்லி ஹோட்டல்ல துண்ணா ஜிஎஸ்டி போடுறீங்களே, அட எடைய ஊர்த்தாலி அர்த்தவனுங்களே. கூட்ஸுக்கு தானேங்க வரி போடணும். 2 இட்லி ஹோட்டல்ல துண்ணா வரி போடுறீங்களே, நியாயமாடா? எதற்கும் அச்சப்படாதீர்கள், துணிந்து நில்லுங்கள். இவர்களை விரட்டுவதுதான் நமது வேலை. விரட்டி விரட்டி வெளுக்கத்தோணுது. எங்கெல்லாம் அமலாக்கத்துறை இது போன்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறதோ அந்த நிறுவனங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை பாஜக வாங்கியிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம், இன்றைக்கு தமிழிசை இருக்கிறார்கள். அவர் ஆளுநர், அவர் வந்து முதல்ல வேட்பாளராக இருந்து தூத்துக்குடியில தோத்து போய் அப்புறம் கவர்னரா மாதிரி, இப்ப கவர்னர் அவதாரத்திலிருந்து மறுபடியும் வேட்பாளராக மாறி இருக்கிறார். மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும். ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும், மயிரத்தா. நம்ம அக்கா ஒண்ணு இல்ல 3 அடி அக்கா, அங்க போயிட்டு இந்த மைக் உயரம் கூட இருக்காது. தாமரை மலர்ந்தே தீரும். அம்மா கடல்ல செடி முடைக்காதுமா. அந்த தமிழிசை அவர்களை ஒரு மாணவி விமானத்தில் பாஜகவை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தாருங்கிறதுக்காக அவர் மேல பொய் வழக்கு போட்டு அந்த பெண்ணை சிறையில் அடைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சாங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டல மட்டும் அடிச்சல, குலக்கேசல உள்ள போடுவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.